6 நாளும் இங்கே பட்னியும் பசியமாக இருக்கிறோம். வெயில் மழை புள்ளக்குட்டியெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து உட்காந்து இருக்கிறோம். விலைவாசி ஏறுது, வருமானம் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், விலைவாசி ஏறுது, வருமானம் கிடையாது. என் பேர் கண்ணகி. எங்கள் வீட்டுக்காரர் வந்து துப்புரவு தொழிலாக தான் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க 15 வருஷமாக அதில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க, இந்தமாரி நிரந்தரம் பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு கான்ட்ராக்டுக்குன்னு விட்டுட்டாங்க. எங்களுக்கு கான்ட்ராக்ட் விடுறது பெருசு இல்லை. இன்றைக்கி விலைவாசிக்கு ஏற்ற வருமானம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் கேட்குறதே வெறும் 23,000 சம்பளம் தான். இதையே எங்களுக்கு கொடுக்க முடியாது. இவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களோட வாழ்வாதாரமே இதுதான். நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு இன்றைக்கி நிற்கிறோம். இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்ட்டு கட்சியில் வரும்போது எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் கட்சின்னு வந்துட்ட பிறகு எல்லாமே மாறிடுறாங்க. எங்கள் மக்களுடைய சூழ்நிலை யாரையும் பார்க்க மாட்டாங்க, எங்களோட வாழ்வாதாரம் பார்க்க மாட்டாங்க, எங்கள் பின்னிலைமை யாரையும் பார்க்க மாட்டாங்க. அவங்கவுங்க நிலத்தை தான் பார்க்குறாங்க, கண்டி அவங்க சூழ்நிலை பார்க்குறாங்க. நாங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுற இந்த ஸ்ட்ரைக்கு வந்து 6 நாள் ஆகுது. 6 நாளும் இங்கே பட்னியும் பசியமாக இருக்கிறோம். வெயில் மழை புள்ளக்குட்டியெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து உட்காந்து இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். இன்றைக்கி சொல்கிறீங்களா 23,000 சம்பளம்ன்றீங்க, அந்த 23,000 சம்பளத்துக்கு ஏற்ற இங்கே விலைவாசி கிடையாது. அன்றைக்கெல்லாம் 1000 2000 வாடகை. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, 8000 10,000 வாடகை. அதுக்கேற்ற வருமானம் கிடையாது. இருக்கிற சம்பளத்தை நாங்கள் வாடகை கொடுத்துட்டா நாங்கள் சாப்பிட்றதுக்கு அதில் நல்லது கெட்டது எங்கள் பிள்ளைகளோட படிப்பு செலவு எல்லாமே இதில் தான் அடிக்கிறது. இன்றைக்கி எல்லாமே அடிச்சுட்டு தும்மாங்க நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ராவும் பகலும் புள்ளக்குட்டி விட்டு நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு நியாயம் கேட்குறோம். எங்களுக்கு ஒன்றுமே வேணாம். இந்த வேலை எங்களுக்கு நிரந்தரமாக மாற்றி கொடுத்தா போதும். நாங்கள் அதிக சம்பளமும் கேட்கல, எங்களை வந்து பர்மனெண்ட்டும் பண்ண நாங்கள் கேட்கல. இதே வேலை எங்களை அப்படியே விட்டுருங்க. இருக்கிற வரைக்கும் நாங்கள் செஞ்சுட்டு நாங்கள் போகிறோம். இதே எங்களுக்கு அடைச்சிட்டு நாங்கள் எங்கே போகிறது சொல்லுங்கள். எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தீங்க. ஆனால் இன்றைக்கி வாக்கு எல்லாமே மாறிடுச்சு. நாங்கள் யார்கிட்ட போகிறது? எங்கள் கோரிக்கை இத்தனை நாள் இங்கே ஜனங்க எவ்வளோ பேர் உட்காருங்கிறோம். எல்லாம் வராங்க பார்க்குறாங்க சொல்கிறோம் செய்கிறேன்றாங்க. ஆனால் ஒருத்தர் எங்கள் நியாயத்தை யாரும் நீதியை கேட்க மாட்டாங்க. கேமரா மருந்து எடுக்கிறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க, ஆனால் வந்து பார்த்துட்டு எல்லாம் போகிறாங்க. எங்களை சூழ்நிலைக்கு யார் பதில் கொடுக்குறது? இன்றைக்கி நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிடுறீங்க. நாங்கள் கஷ்டத்தில் உக்காந்துக்கிறோம். எங்கள் கஷ்டத்துக்கு பதில் சொல்கிறது யார்? இன்னும் 2 நாள் பார்ப்போம். இல்லைன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தை குட்டியை இட்டுன்னு வந்து இந்த இடத்துல நிற்போம். எங்களுக்கு நியாயம் கிடையாது. இங்கே நாங்கள் போராடுவோம். இல்லைன்னா எங்கள் ஜீவன் தான் போவோம், எங்களோட உயிர் தான் போவோம். பரவாயில்லைங்களா? எங்களுக்கு எப்போ நியாயத்தை கொடுப்பீங்க? எங்கள் வீட்டுக்காருக்காக போராடுறோம். நாங்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ குடும்பம் வந்து உக்காந்துருக்குது. தயவுசெய்து நிதி கொடுங்க, எங்களுக்கு நியாயம் கொடுங்க. விலைவாசி ஏறுது, வருமானம் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், விலைவாசி ஏறுது, வருமானம் கிடையாது. வருமானத்துக்கு ஏற்ற விலைவாசி கொடுங்க, விலைவாசிக்கு ஏற்ற வருமானத்தை கொடுங்க. அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம்.